பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். பல நாட்களுக்கு பிறவாக நாம் சந்தித்திருக்கிறோம். போன நிகழ்ச்சியில நான் ஒரு காரியத்தை சொல்லி முடித்தேன். சாத்தானை குறித்து நாம் இனி வருகிற நிகழ்ச்சிகளை நம்ம ஒரு தியான நிகழ்ச்சியாக நடத்தப் போகிறோம் என்று சொல்லியிருப்பேன். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சீசஸ் ப்ராஃபசி மினிஸ்ட்ரி அல்லது தீர்க்க தரிசன ஊழியம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இதை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ள செய்தியா இருக்கும் என்பதுல நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதன் மூலம் கர்த்தர் தான் உங்களோடு பேச இருக்கிறார். நான் உங்களோடு பேச போவது அல்ல. நானும் உங்களோடு அமர்ந்திருந்து ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை அறிந்து கொள்ளப் போகிறேன், அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இதே போல அறியாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்களுக்கோ உறவினர்களுக்கோ இனத்தாருக்கோ அல்லது உங்கள் சபையாருக்கோ இந்த நிகழ்ச்சியை பகிரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. இப்படிப்பட்ட தியான நிகழ்ச்சிகளை நம்ம அதில் பதிவிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பின் நீங்க லைக் பண்ண நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சரி, இப்ப நான் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது நான் முன் நிகழ்ச்சியில் சொன்னதை போல இது ஒரு தியான நிகழ்ச்சி. கொஞ்சம் காலம் எடுக்க செய்யும். ஆகவே நீங்கள் காலம் எடுக்குதே என்று சொல்லி நீங்கள் சிரமம் பார்க்காம இதை நீங்கள் பார்க்க நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ரொம்ப காலம் எடுக்காது. ஒரு சின்ன நேரம் தான் எடுக்கும். ஒரு 10 நிமிடத்துல நீங்க இது முழுமையாக பார்த்திடலாம். சரி, சாத்தான் என்பவன் யார் என்று நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. சாத்தான் என்பவன் யார் என்று நம்ம பார்க்கும்போது அவனுடைய பூர்வத்தை குறித்தான காரியங்களை நம்ம வினாவ வேண்டியது இருக்குது. சாத்தான்னா யாருங்க? சாத்தானை கர்த்தர் தான் படைத்தாரா? கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்க என்று வேதம் நமக்கு சொல்லும்போது கர்த்தர் தான் சாத்தானை படைத்தாரா? ஏன் படைக்க வேண்டும்? பாருங்க, பாவம், சாபம், வியாதி, கவலை, கண்ணீர்னு எல்லாவற்றையும் அவன் உருவாக்குகிறானே. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்களை எழும்ப பண்ணுகிறானே. அப்படி இருக்கும்போது ஏன் கர்த்தர் சாத்தானை படைக்கணும்? நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சாத்தானை உருவாக்கல. கர்த்தர் சாத்தானை உருவாக்கல. கர்த்தர் தூதர்களை உண்டாக்கினார். வேதத்துல பல தூதர்களை குறித்தான செய்திகள் வேதம் நமக்கு சொல்லுது. நீங்க ஏசாயா அல்லது எசேக்கியேல், அப்புறம் தானியேல், அதுக்கப்புறம் வெளிப்படுத்தினல் விசேஷம் போன்ற இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்களானால் அதுல தூதர்களை குறித்தான செய்தி வேதம் பதிவிட்டிருக்குது. விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் தூதர்களோடு ஒரு நல்ல உறவு வைத்திருந்தார். தூதர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து சாப்பிடும்படி வந்தாங்க. அதை குறித்து எபிரேயர் 13ல அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் தூதர்களையும் உபசரித்திருக்கிறாங்கன்னு ஆபிரகாமை குறித்து செய்தி வேதத்துல போட்டிருக்கு. கர்த்தர் சாத்தானை உருவாக்கல, தூதர்களை உண்டாக்கினார். ஆங்கிலத்துல ஏஞ்சல்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு குழந்தைய பார்க்கும்போது ஏஞ்சல் மாதிரி இருக்குதுங்கன்னு சொல்றோம். தூதன் மாதிரி இருக்குது, அழகா இருக்குது, குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்கு, லிட்டில் ஏஞ்சல் மாதிரி இருக்குன்னு சொல்றோம்ல. இப்ப ஏஞ்சல் என்ற ஒரு காரியம் இருக்கிறாங்க. அதுல 3 தூதர்களை கர்த்தர் பிரதானமாய் உருவாக்கினார். ஒருவன் பேர் காபிரியேல். அவர் மெசேஞ்சர் என்று சொல்லுவோம். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வருகிறதும் நம்மிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு போவதும் இந்த காபிரியேல் தேவதூதனுடைய ஒரு கடமை. அவர் எப்படி
நம்ம குடுக்குற செய்திய கர்த்தர் கொண்டு போய் குடுப்பார். நம்ம ஒரு ஜெபம் பண்ணுகிறோம். அந்த ஜெபத்தை வந்து குடுக்கும்போது ஒரு போஸ்ட்மேன் கிட்ட லெட்டர் எழுதி குடுக்குறீங்க. அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதுகிறீர்கள். அப்ப ஒ அந்த கடிதத்தை போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு? அரசாங்கத்திடத்தில் கொண்டு போகிறார். அதே அரசாங்கம் உங்களுக்கு கலெக்டர் ஆபீஸின் மூலம் உங்களுக்கு பதில் கடிதத்தை குடுக்கும்போது, அதே போஸ்ட்மேன் உங்களுக்கு வந்து அதை குடுக்கிறார். அதுபோலத்தான் இந்த காபிரியேல் தேவதூதன் நீங்க குடுக்கிற செய்திய தேவனிடத்திற்கும், தேவன் குடுக்கிற செய்தியை உங்களிடத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்க கர்த்தரால பயன்படுத்தப்படுகிறவர். இவர் இதையும் தாண்டி ஞானம், அறிவு, வெளிப்பாடு போன்ற காரியங்களை கொண்டு வருகிறார். அதை குறித்து நீங்க தானியேலுக்கு எழுதின புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தா, பிரியமான புருஷனா இருக்கும் தானியேலே, உனக்கு புத்தியை தெளிவிக்கவும், இந்த காரியங்களை விளங்க பண்ணவும் நான் இப்ப வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். சரி, அடுத்த ஒரு தூதன் மிகாவேல் என்று சொல்லப்படுகிறார். அவரை இங்கிலீஷ்ல மைக்கேல் என்று சொல்லுகிறார்கள். இந்த மிகாவேல் தேவதூதனுடைய காரியம் என்னன்னா, இவர்தான் பிரதான தூதன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த மிகாவேல் வந்து யுத்தம் செய்யும்படிக்கான ஒரு தூதன். ஒரு யுத்த தூதன், வாருக்கான ஒரு தூதன். அவர் யுத்தம் பண்ணுகிறார். யாரு எதுக்காக யுத்தம் பண்ணுகிறார்? கர்த்தருடைய சேனை. அதுல அவர் இருக்கிறாரு. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் சேனைகளின் கர்த்தர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அப்ப அவருடைய கீழ ஒரு பெரிய சேனை இருக்கிறது. கர்த்தர் பயன்படுத்துகிற ஆயுதங்களை குறித்து யோபுல சொல்லும்போது, நான் வந்து பனி நிறைந்த இடங்கள்ல சில கற்களை வைத்திருக்கிறேன். இயற்கையை வச்சிருக்கிறேன். தூதர்களை வச்சிருக்கிறேன். அதெல்லாம் என்னுடைய யுத்த பண்டக சாலையிலே தீங்கு நாள் வரும்போது அதையெல்லாம் நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். இந்த மிகாவேல் வானத்துல யுத்தம் செய்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் வந்து யுத்தம் செய்கிற ஒரு தூதன். இந்த மிகாவேல் தூதனை குறித்து நீங்க வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலையும் அவனை சார்ந்த தூதர்களும், வலு சர்ப்பமும் அதை சார்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணினாங்கன்னு ஒரு வார்த்தை அங்க பதிவிட்டப்பட்டிருக்கும். இவங்களுடைய காரியம் என்னன்னா, யுத்தம் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களையோடு யுத்தம் பண்ணுவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட தூதர்கள். 3வது ஒரு கட்ட தூதர்களை குறித்து வேதம் பதிவிடுகிறது. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா, லூசிபர், ஆராதனை செய்கிற தூதர்கள், கர்த்தரை துதிக்கிற தூதர்கள். பாருங்க, கர்த்தரை துதிக்கிறவங்க. அதை குறித்து வேதத்துல சேராபீன்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன என்று கூப்பிட்டு கர்த்தர் துதித்தாங்க. ஏசாயாவிலும் வெளிப்படுத்தல இருந்தவரும், இருக்கிறவரும், வருகிறவருமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் அவருடைய மகிமையாலே நிறைந்திருக்கின்றன என்று துதித்தாங்க என்றும் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த லூசிபர் என்ற தூதனை கர்த்தர் துதியின் தூதனாக ஏற்படுத்தினார். கர்த்தரை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவன். ஆனால் அப்படிப்பட்ட தூதனுக்குள்ள ஒரு மேட்டிமை வந்தது. கர்த்தர் அவனை தனக்கு ரொம்ப பிரியமான தூதனாகவும், கர்த்தருடைய தோட்டத்துல உலாவும்படி செய்தார். கர்த்தருடைய பர்வதத்திலே உலாவ உதவி செய்தாரு. எங்கும் போக முடியாத
கர்த்தர் மட்டும் போகக்கூடிய அக்கினி கற்கள் உள்ள ஸ்தலங்கள்ல அவனை உலாவுவதற்கு கிருபை பாராட்டினார். அந்த தூதனை தனக்கு ஒரு மகனை போல பாவனம் பண்ணினார். அப்ப அப்படி ஒரு மிகாவேலுக்கும் காபிரியேலுக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை, கர்த்தருடைய அன்பை இந்த லூசிபர் கர்த்தரின் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். காரணம், கர்த்தரை துதிப்பது என்பது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். இப்ப கர்த்தர் தனக்கு பிரியமான காரியம் செய்யும்போது கர்த்தருடைய பிரியம் அந்த லூசிபர் என்ற தூதன் மேலே வந்தது. அப்ப தன்னை ஒரு மகன் மாதிரி நேசித்திருந்தார். அவனுக்கு பல கிருபைகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். அவனுக்குள் ஒரு எண்ணம் வந்தது, எல்லாரும் தூதர்கள் தான், ஆனால் கர்த்தர் என்னை மகன் மாதிரி நினைக்கிறார். ஆகவே கர்த்தரை நான் ஏன் பணிய வேண்டும்? எல்லாரும் சாஷ்டாங்கமா விழுற மாதிரி நான் ஏன் விழுந்து கர்த்தரை பணிஞ்சுக்கிறனும்? ஆகவே எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்ற ஒரு மேட்டிமை அவனுக்குள்ள வந்தது. அந்த மேட்டிமை அவனுக்குள்ள வந்ததுனால அவன் வீழ்ந்து போனான். அப்ப நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். இதற்கு வசனம் எசேக்கியேல் 28 நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், சாத்தானுடைய முன்னிலைமை, அவன் தூதனாய் இருந்தப்ப அவன் இப்படியெல்லாம் இருந்தான் இதுவும் சொல்லுகிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 28:12 16, 17 வரைக்கும் உள்ள வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மனுபுத்திரனே, நீ தீருவின் ராஜாவை குறித்து புலம்பி, இங்க தீருவின் ராஜா என்ற வார்த்தை வருகிறதுனால இது நம்ம தப்பா படிக்கிறோமோ என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரணம், தீர்க்க தரிசனத்தை குறித்து பேதுரு சொல்லும்போது தீர்க்க தரிசனமானது சுய தோற்ற பொருளை உடையாது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். சொல்லப்பட்ட மாதிரியே அதுக்கு நீங்கள் அர்த்தம் கொள்ளணும்னு கிடையாது, அதுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஆகவே தான் தீர்க்க தரிசனம் ஒன்னு சொல்லுவாங்க, பானை பொங்குதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தத்தை கத்த சொல்லும் போது வடக்கே இருந்து தீங்கு தேசத்தின் மேல வரும்னு சொல்லுவார். இப்ப தீருவின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது சாத்தானை குறித்து சொல்லப்படவில்லை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்பு வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே பரலோகத்தை குறித்து பேசுது. இப்ப நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. மனுபுத்திரனே, நீ தீருவின் ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராயிருக்கும் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தில் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாயிருக்கும் ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலிய சகல விதமான ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாயிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் மட்டும் உன் வழியில் குறையற்றவனாயிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது. நீ பாவம் செய்தாய்.
ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கெருப்பாயிருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவிராதபடி அழித்து போட்டேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் என்று சொல்லுகிறார். இது எல்லாம் லூசிபராய் இருக்கிற வீழ்ந்து போன சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். விசித்திரமாய் செய்யப்பட்ட ஒரு முத்திரை மோதிரம், ஞானத்துல நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், கர்த்தருடைய தோட்டத்திலே உலாவினவன், நவரத்தினங்களும் அவனை மூடிக்கொண்டும் தங்கமும் மூடிக்கொண்டிருந்தது. பாருங்க, ஞானத்துல நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நவரத்தினங்களும் அவனை மூடிட்டு இருந்துச்சு. தங்கம் பிளஸ் தங்கம், அப்புறம் கர்த்தருடைய தோட்டமாய் இருக்கும் ஏதேன்ல இருந்தா, அப்புறம் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. தூதர்களுக்கு அபிஷேகம் கிடையாது, ஆனால் இதுல அவன் டிஃபரெண்ட் ஆகுறான். அபிஷேகம் தனியா அனாயிண்டிங் கொடுத்து கத்த வச்சிருக்கார், அபிஷேகம் கொடுத்து வைத்திருக்கார். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். கேரூப் என்பது ஒரு விசேஷித்த தூதர்களை குறிக்கிற வார்த்தை. அப்புறம் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன். நீங்கள் எபிரேயர் 12 வாசிக்கும் போது பரலோகத்தை குறித்தான காட்சியை போல் அங்க எழுதுகிறார். அதுல அவர் சொல்லும்போது சொல்றார், பர்வதம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அங்கு அக்னிமயமான கற்நடு உலாவினாய் எல்லாம் சொல்லப்பட்டுட்டு, உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் நீ உன் வழிகளில் குறையற்றவனாய் இருந்தாய். சரி, இதெல்லாம் நமக்கு சமயமாயிற்று. அப்ப இப்படியெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட தூதன் வீழ்ந்து போக காரணம், நான் முன்பு சொன்னதை போல எல்லாரும் என்ன வணங்கணும், அவனுக்குள்ள மேட்டிமை வந்தது. மேட்டிமை கர்த்தருக்கு விரோதமான ஒன்று. கர்த்தர் அருவருக்கிற 7 காரியங்களை குறித்து நீதிமொழியில சொல்லும் போது மேட்டிமையான கண் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப மேட்டிமை என்பது ஒரு மிகப்பெரிய பாவம், பிசாசனுடைய ஆதி நிலைமை. இதெல்லாமே அவன் தள்ளப்படல, அவன் உருவாக்கப்பட்ட காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பாருங்க, நான் ஒரு 10 நிமிடத்துக்குள்ள முடிஞ்சிரும்னு பார்த்தேன், ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. நான் முன்னே சொன்னதை போல ஒரு தியான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிறருக்கு இந்த காணொளிகளை அனுப்புங்க, அவங்களும் ஆஸ்வதிக்கப்படட்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிக்கட்டும். ஆமென்.